මහින්ද මහත්තයාව හම්බ වෙන්න JVP එකේ අය එද්දි ගේට්ටුව ගාවින් සෙරප්පු දෙක ගලවලා අතේ අරගෙන තමයි ගෙදරට ආවේ කියලා. නාමල් මන්ත්‍රීතුමා කිව්වේ එයාගෙන් අහගන්න ඇත්ත බොරු මම දන්නේ නැහැ. ඒවා ඊළඟ ඒක මහින්ද මහත්තයා වාඩි වෙනකන් හිටගෙන හිටියේ කියලා. පුළුවන් නම් ෆොටෝ එකක් පෙන්නන්න කියලා නාමල් මට කියන්න කිව්වා. කොන්ද කෙලින් තියාගෙන ඉන්න ෆොටෝ එකක් මහින්ද මහත්තයා ඉස්සරහා. நான் நாமல் ராஜபக்சவின் கைப்பையினை தூக்கிச் சென்றதாக ஒரு கதை சொல்லப்படுகின்றது. இது குறித்து நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இலங்கை பாராளுமன்றத்தில் இருப்பவர்களுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் இது நன்றாக தெரியும். ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கும் நாமல் ராஜபக்சவிடம் பாதுகாப்பு அதிகாரிகள், செயலாளர்கள் மற்றும் ஊடக குழுக்கள் என அனைவரும் இருக்கும்போது தனது முக்கியமான ஆவணங்கள் அடங்கிய பொதியை வேறொரு கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் கொடுப்பார் என்று நினைப்பவர்கள் JVPக்கு வாக்களித்தவர்களும் அதன் மூலம் பாராளுமன்றத்திற்கு வந்தவர்களும் மட்டும்தான். அவர்கள்தான் அந்த அளவிற்கு சிந்திப்பார்கள். மற்ற எவரும் அப்படி சிந்திக்க மாட்டார்கள். ஆனால் எனக்கு இது பற்றி ஒரு மாற்று கருத்து உள்ளது. இது போன்ற ஒரு பொய்யை சமூகத்தில் பரப்பி அதை உண்மை என்று நம்ப வைக்க ஒரு குழு இந்நாட்டில் இருப்பதால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். அந்த பொய் பிரசாரத்தை தான் நீங்கள் அன்றும் செய்தீர்கள். எங்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்தியதால் நாமல் ராஜபக்ச அன்று கூறிய ஒரு விடயம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அதாவது JVPயினர் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க வந்தபோது வாசலிலேயே தங்களது காலணிகளை, அதாவது செருப்புகளை கலற்றிவிட்டு கையில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வந்தார்களாம். இது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. நீங்களே அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். மேலும் மஹிந்த ராஜபக்ச அமரும் வரை அவர்கள் அனைவரும் எழுந்து நின்றார்களாம். முடிந்தால் மஹிந்த ராஜபக்ச முன்னால் நிமிர்ந்து நிற்கும் ஒரு புகைப்படத்தை என்னிடம் காட்டுங்கள் என்று நாமல் ராஜபக்ச கூறியிருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று எங்களுக்கு பையை தூக்குவது பற்றி பாடம் எடுக்கின்றார்கள். ராஜபக்சவினர் தங்களது அரசியலுக்கு JVPயை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது பற்றிதான் புதிதாக சொல்ல தேவையில்லை. ராஜபக்சவினர் தங்களது அரசியலுக்காக மக்கள் விடுதலை முன்னணியை எப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பது தொடர்பில் நான் புதிதாக சொல்ல தேவையில்லை. கடந்த 2005 தேர்தலின் போது போஸ்டர்களை காட்சிப்படுத்தி பிரசாரங்களில் கலந்து கொண்டு அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள்தான் நீங்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களை ஓரம் கட்டி உங்களது கட்சியில் இருந்து சிறந்த நபர்களை பிரித்து எடுத்து உங்களை பலவீனப்படுத்தினார்கள். இதுதான் ராஜபக்சவினர் உங்களை கையாண்ட விதம். இதற்காக நான் JVPக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் நாங்களும் இன்று ஏமாந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது. ஆனால் அவர்கள் உங்களை பயன்படுத்திய விதத்திலிருந்து நாங்கள் சிறந்த பாடம் ஒன்றினை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். මහින්ද මහත්තයාව හම්බ වෙන්න JVP එකේ අය එද්දි ගේට්ටුව ගාවින් සෙරප්පු දෙක ගලවලා අතේ අරගෙන තමයි ගෙදරට ආවේ කියලා. නාමල් මන්ත්‍රීතුමා කිව්වේ එයාගෙන් අහගන්න ඇත්ත බොරු මම දන්නේ නැහැ. ඒවා ඊළඟ ඒක මහින්ද මහත්තයා වාඩි වෙනකන් හිටගෙන හිටියේ කියලා.